பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன தாண்டா நீ அர்ஜுன் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா தன்யாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு இப்படி அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணினதே நீங்க 2 பேர் தான். இப்போ என்னடானா 2 பேரும் இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பெங்களூர்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க? ஜானு கூல் கூல் கூல். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஜானு கல்யாண வேலை நடந்துகிட்டு தானே ஜானு இருக்கு. அதோட அப்பா எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து பார்த்து தானே பாத்துட்டு இருக்காரு. பின்ன என்ன ஜானு? இங்க பாரு ஜானு, இந்த பெங்களூர் மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங் ஜானு. அதனால நானும் அர்ஜுனும் போயே ஆகணும். அது மட்டும் இல்ல ஜானு, நானும் அர்ஜுனும் போயிட்டு மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் கண்டிப்பா வந்துருவோம், சரியா? டே ஆதி, என்னடா இதெல்லாம்? நீங்க 2 பேரும் தானடா தன்யாவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினீங்க. 2 பேருமே வீட்டுல இல்லைன்னா எப்படி ஆதி? அதோட வரணும் வீட்டு பக்கமே வரவே மாட்டேங்கிறான். என்ன தாண்டா நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலடா. ஜானு ஜானு ரிலாக்ஸ். நம்ம தனியா குட்டி மேரேஜ் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும், சரியா? அதோட மேரேஜ் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஜானு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதான் அப்பா, சாவித்திரி அத்தை, ராகுல் எல்லாரும் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் பாத்துப்பாங்க ஜானு. இங்க பாரு ஜானு, நானும் அர்ஜுனும் முக்கியமான விஷயமா பெங்களூர் போறோம். போயிட்டு ஷார்ப்பா மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் வந்துருவோம், சரியா? சரி ஓகே ஜானு. அர்ஜுன் எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன் ஜானு, ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுது. பாய் ஜானு, பாய். என்னமோ போடாதி. சரிடா, 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க. அங்க ரீச் ஆனோன்னு எனக்கு கால் பண்ணு, சரியா? பாய்டா. சரி ஜானு, பாய் ஜானு. கடவுளே, என்னன்னே தெரியல. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து மனசுல ஒரு மாதிரி பாரமா இருக்கு. எல்லாத்தையும் நீங்க தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் கடவுளே. என்ன இது, பெங்களூர் போறதுக்கு முன்னாடி மித்து பாப்பா ஒரு வாட்டி பாத்துட்டு போயிடலான்னு பார்த்தா வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கே. வீடு ஓப்பன்ல தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா யாராச்சும் இருக்கணுமே. ஆனா யாரையும் காணுமே. ஆதி சார், நீங்களா? வாங்க சார் வாங்க. என்ன சார் இவ்வளவு தூரம்? இல்ல வைஷ்ணவி, அது வந்து ஆண்டி இல்லையா? அம்மா கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க சார். ஏன் சார், அம்மாவை பார்க்கணுமா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல. என்ன ஆதி சார் சுத்தி சுத்தி யாரு தேடுறாரு? ஓ, மித்துவை தேடுறாரோ? ஆதி சார், மித்துவையா தேடுறீங்க? ஆமா வைஷ்ணவி. அம்மா, மித்ரா எங்க? சார் மித்ரா ரூம்ல தான் சார் இருக்கா. ஐயோ, நான் வேற ஒருத்தி உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்களேன். உட்காருங்க சார், நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ, இட்ஸ் ஓகே வைஷ்ணவி, காஃபி எல்லாம் வேண்டாம். நீங்க எங்கேயோ வெளியில கிளம்புறீங்க போல. நான் வேற உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஆமா சார், அது அம்மாவை தான் சார் பிக்கப் பண்ண போறேன். ஓ ஓகே வைஷ்ணவி. அது சார் கோச்சிக்காதீங்க சார், அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. நான் போய் கூப்பிட்டுட்டு வரணும். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க சார். மித்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஓகே வைஷ்ணவி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இவ்வளவு நேரம் இவர் ரூம்ல என்னதான் பண்றான்னு தெரியலையே. கடவுளே, ஃபிளைட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. மித்து பாப்பாவை ஒரு வாட்டி பாத்துட்டு போயிடலான்னு பார்த்தா இவ இப்போதைக்கு வரமாட்டா போல இருக்கு. என்ன பண்ணலாம்? பேசாம நம்மளே ரூம்ல போய் பாத்துற வேண்டியதான். அப்பா, ஒரு வழியா குளிச்சாச்சுடா சாமி. என்னமா குளிருது. ஐயோ, வைஷ் வேற லட்சுமி அம்மாவை கூப்பிட போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. போயிட்டாலா என்னன்னு தெரியலையே. சரி, சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் பாப்போம். இது ஒரு தைரியத்துல மித்து பாப்பாவை பாக்கணும்னு ரூம் வரைக்கும் வந்துட்டேன். ஆனா இவங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன இது, இந்த பக்கம் சத்தம் கேக்குது. இங்கதானே ட்ரெஸ்ஸை வச்சோம், எங்க அதை காணும்? ஒருவேளை அந்த பக்கம் இருக்கோ? இல்ல, அது வந்து என்ன மித்து பாப்பா? வெளியே போறியா இல்லையா நீ? ரூம்குள்ள வர சொன்னது. வெளியே போ. என்னது, வெளியில போணுமா? முடியாது மித்து பாப்பா. என்னது முடியாதா? ஜூனியர் பைத்தியமா நீ? கடவுளே, யாராச்சும் வந்துருவாங்க. முதல்ல வெளிய போ. என்ன பண்ற நீ? இங்க பாரு, முதல்ல வெளிய போ. மித்து பாப்பா, மித்து குட்டி ப்ளீஸ். இங்க பாரியா, இதுல தப்பியா? உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு, முதல்ல வெளியில போ ப்ளீஸ். சாரி மித்து பாப்பா. கொஞ்சம் கூட சரியே இல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில போ ப்ளீஸ். ஐ லவ் யூ மித்து குட்டி.
இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதனோ மனம் கலங்கி புலம்புகிறேன் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செடியில் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செடியில் கரும் அணிந்ததடி என்ன பண்ற நீ முதல்ல விடு யாராச்சும் வந்துட போறாங்க டூ ப்ளீஸ் டி ப்ளீஸ். இங்க பாரு இதெல்லாம் தப்பையா விடு பாரு வேண்டாம் கையெடு மித்து ப்ளீஸ் டி ப்ளீஸ். இல்ல இதெல்லாம் தப்பு ப்ளீஸ் கையெடு நமக்குள்ள இதெல்லாம் தப்பே கிடையாது மித்து ப்ளீஸ். வேண்டாம் கையெடு ம்ஹும். வேண்டாம் 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 உஃப், இவன் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான். அப்போ இவ்வளவு நேரம் நடந்தது ச்சே, என்ன நம்ம கனவா? உஃப், ஏ சாரிடி, சத்தியமா நீ குளிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுடி. சாரி, நான் தெரியாம வந்துட்டேன்டி. சாரி சாரி சாரி. நான் வெளியில வெயிட் பண்றேன். நீ வா. யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். என்ன இவன் தெரியாம வந்துட்டேன்டி சாரின்னு சொல்லிட்டு போறான். அதோட அவன் நம்மளை திரும்பி கூட பார்க்கல. நம்ம தான் தேவையில்லாம என்னென்னமோ நினைச்சிட்டோம். கடவுளே மித்து ஏண்டி இப்படி பண்ற? அவனெல்லாம் ஜெனியூனா தாண்டி நடந்துக்கிட்டான். நீ தாண்டி தேவையில்லாம என்னென்னமோ நினைச்சிட்ட. கடவுளே சரி ஓகே வெளியில வெயிட் பண்ணுவான். சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலாம். ஐயோ டே ஆதி, என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? உன்னை யாரும் அவர் ரூம்குள்ள போக சொன்னது? ஐயோ அவ சும்மாவே எனக்கு கேவலமா தான் நினைப்பா. இப்போ சொல்ல தேவையே இல்லை. கண்டிப்பா வேணா ரொம்ப அசிங்கமா நினைச்சிருப்பா. ஐயோ கடவுளே, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கானே எனக்கு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் போயிருந்திருக்கவே மாட்டேன். ஐயோ இப்போ என்ன பண்றது? அவன் முகத்துல இப்ப நான் எப்படி முடிக்கிறது? ஐயோ டே ஆதி, என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? இல்லடி அது சாரி சாரிடி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம வந்துட்டேன். சாரி. என்னது? என்னதா? அப்ப நம்ம சாரி கிட்டது அவ காதுல விழலையோ? என்னடி, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். காதுல விழுதா இல்லையா? என்னது? என்கிட்ட தான் பேசுறியா? என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு தரையை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல அது வந்து ஹே இங்க பாரு, தரையில பார்த்து பேசினா எனக்கு எப்படி தெரியும்? என்ன பார்த்து பேசு. முதல்ல நிமிர்ந்து என்ன பாரு. இல்ல வேண்டாம் இருக்கட்டும். அது சாரி. ஓ அப்போ நீ என்ன நிமிர்ந்து பார்க்க மாட்டேன். நீ தரையை பார்த்து பேசுறது என்கிட்ட சாரிலாம் கேட்கறத பார்த்தா அடப்பாவி, அப்ப நீ ஏதாச்சும் பார்த்துட்டியா என்ன? என்னது? அப்படிலாம் இல்லடி. சத்தியமா நான் எதையுமே பார்க்கலடி. நீ வந்தோடனே திரும்பிட்டேன்டி. சத்தியமா எதுவும் பார்க்கலடி. நம்புடி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னது? பார்க்கலையா? இல்லையே, உன்னை பார்த்தா ஏதோ பார்த்த மாதிரி தெரியுது. இங்க பாரு, உண்மையை சொல்லி ஏதாச்சும் பார்த்தியா என்ன? என்னது? என்னடி அப்படி பாக்குற? என்ன சத்தியமா எதுவுமே பார்க்கலடி. என் மேல சத்தியமா ஜானு எனக்கு எவ்வளவு பிடிக்கணும் நல்லா தெரியும்ல. ஜானு மேல சத்தியமா சொல்றேன்டி. நான் எதுவுமே பார்க்கலடி. நீ வந்தோடனே திரும்பிட்டேன்டி. இதாடி உண்மை. ப்ளீஸ் டி ப்ளீஸ் நம்பு. சரி சரி ஓகே. நீ ஏதோ பாட்டி மேல ப்ராமிஸ் பண்ணினதுனால நான் நம்புறேன். மற்றபடிலாம் உன்னை நம்பல. சரியா? அப்பா நம்பிட்டியா? தேங்க்ஸ் ரொம்ப. சரி சரி. ஆமா நீங்க என்ன பண்ற? அது வந்து ஆமால, நான் இங்க என்ன பண்றேன்? அது ஃப்ளைட்டுக்கு போகணும். பெங்களூருக்கு டைம் ஆயிடுச்சு. இல்ல அது பெங்களூர் போகணும். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அது வந்து அது உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் வந்த. சாரிடி. நான் சத்தியமா எதுவும் பார்க்கலடி. அதான் நீ பார்க்கலன்னு சொன்னதை நான் நம்பிட்டேனே. பின்ன எதுக்கே நீ அதே உளறிட்டு இருக்கா? ஐயோ ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆகுது. அவளை அப்படி பார்த்தது வேற என் மைண்டுக்குலாம் வந்துட்டு போகுது. அது இங்க இருந்தா சரி இருக்காது. முதல்ல கிளம்பிடுறா. இல்லடி அது எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். இரு, அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடி? என்ன விஷயம்? மித்து, இதை விட்டா வேற உனக்கு சான்ஸே இல்லடி. பேசாம இப்போவே எல்லாத்தையும் இவங்கிட்ட சொல்லிடு. ஏன்னா இன்னும் 2 நாள்ல தனியா கல்யாணம். நானே இவங்கிட்ட எப்பெல்லாம் சொல்ல ட்ரை பண்றனோ அப்பெல்லாம் இவங்கிட்ட சொல்ல முடியாமே போயிடுது. இதை விட்டா வேற வழியே இல்லை. நம்மளே இவனை பார்த்து மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சோம். தேங்க் காட் அவனே இப்போ வந்திருக்கான். பேசாம எல்லாத்தையும் இப்போ சொல்லிட வேண்டியதான்.
ஹே மித்து பாப்பா என்னடி ஆச்சு, என்ன விஷயம் டி? எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. ஐயோ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு வேற தெரியல. இவன் வேற டைம் ஆகுதுன்னு சொல்றான். ஐயோ இப்போ என்ன பண்றது? மித்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கிளப்பி கிட்ட சொல்லிடு. ஏ இங்க பாரு, எல்லாம் தனியாக கல்யாண விஷயமா தான். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். பட் எப்போலாம் நான் இதை சொல்ல வரணும் அப்போலாம் ஒன்று நீ பிஸியாக இருக்க, இல்லைனா நான் பிஸியாக இருக்கேன், இல்லைனா சொல்ல முடியாத சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஒன்று வந்துடுது. என்னால் இதுக்கு மேலேயும் இதை சொல்லாமல் இருக்க முடியலை. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ராகுல் நல்லவெல்லாம் கிடையாது. அவன் உங்ககிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப மோசமானவன். அவன் சொல்லப்போனால் ஒரு பொறுக்கி. அவனை சத்தியமாக தன்யாவுக்கு செட்டே ஆக மாட்டான். அது மட்டும் இல்லை, தன்யா மனசுலையும் வேற ஒருத்தவங்க இருக்காங்க. தன்யா வரணும் அவள் தான் லவ் பண்ணுறான். அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு ப்ளீஸ். என்ன இது, நம்ம பேசிட்டே இருக்கோம், இவன் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறான். நான் பேசுறது உனக்கு காதில் விழுதா இல்லையா? என்ன இவனை ஆளக்கானோ? அட கடவுளே, இவன் எங்க போனா? அப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசின எதையுமே இவன் கேட்கலையா? பாப்பா சாரிடி, அது முக்கியமான கால் ஒன்று வந்துச்சு, என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியலடி. அதனால தான் நீ பேசி இருக்கும் போதே நான் போயிட்டேன். சாரி மித்து, நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தல. மித்து ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காத. இப்போதைக்கு என்னால் எதுவுமே கேட்க முடியாது, பிகாஸ் ஃப்ளைட்டுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும்டி, இல்லைனா ஃப்ளைட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன். முக்கியமான மீட்டிங் டி, நான் போயே ஆகணும். சாரிடி, எதா இருந்தாலும் நான் வந்து பேசிக்கலாம். ஓ சரியா மித்து? அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் என்னால் ஃபோன் பேச முடியாதுடி, ஏன்னா 2 டேஸ்மே ரொம்ப பிஸியாக இருப்பேன். இஃப் இன் கேஸ் நான் ஃபோன் எடுக்கலனா ப்ளீஸ் நீ கோச்சுக்காத. அப்புறம் நீ பத்திரமா இரு. நான் போயிட்டு கரெக்டாக தனியா மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் வந்துருவேன் சரியா? மித்து நீ பத்திரமா இரு, ஓகே? சிலதுனா ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட பேசணும். மித்து சாரிடி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எனக்கு ஃப்ளைட்டுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சாரிடி, நான் வந்ததுக்கப்புறம் எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் சரியா? சாரிடா ப்ளீஸ், நான் கிளம்புறேன். பாய்டி. ஐயோ என்ன இது, எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடலான்னு பார்த்தா எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, இவன் என்னன்னா தனியா மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் தான் வருவேன்னு சொல்றான். இப்போ என்ன பண்றது? வர்ணனா கிட்ட பார்த்து பேசணும்னு நானும் வைஷுவும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம். ஆனா வர்ணனாவை சுத்தமா பார்க்கவே முடியல. ஐயோ இப்போ என்ன பண்றது? அர்ஜுனும் ஒரு பக்கம் வேலை நினைச்சிட்டு இருக்காரு, இவனும் பெங்களூர் போயிட்டான். இப்போ என்ன பண்றது? வேற வழியே இல்லை. வர்ணனா கிட்ட எப்படியாச்சும் பேசி ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும். வருண், அப்போ உங்க மனசுல நான் உண்மையாவே இல்லையா வருண்? ஆனா நான் நிறைய தடவை எனக்கான காதலை உங்க கண்ணில் பார்த்திருக்கேனே வருண். அப்ப அதெல்லாம் பொய்யா? இன்னும் 2 நாள்ல எனக்கும் ராகுலுக்கும் கல்யாணம். ஆனா நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா தானே வருண் இருக்கீங்க. இதுல இருந்து தெரியுது வருண், உங்க மனசுல நான் சுத்தமா இல்லைன்னு. என் மூளை சொல்லுது உங்க மனசுல நான் இல்லை, உங்களை நினைக்க வேண்டான்னு. ஆனா என் மனசு சுத்தமா கேட்க மாட்டேங்குது வருண், கேட்க மாட்டேங்குது. மனசு ஃபுல்லா உங்களை வச்சுட்டு என்னால எப்படி வருண் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஹாய் தன்யா. ரூம்ல என்ன பண்ற? முதல்ல ரூமை விட்டு வெளியில போ. என்ன ஏ ரூம்க்கு ஏன் வந்தியாவா? என்ன தன்யா மறந்துட்டியா? உனக்கு எனக்கும் இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. போ ரூம்க்கு நான் வராம வேற யாரு அந்த வருணா வருவான்? என்ன மேடம், வருண் பேரை சொன்னோன்னே இப்படி ஷாக் ஆகுறீங்க? என்னடி, உனக்கு வருணுக்கும் இடையில ஓடுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்றும் பழைய பஞ்சாங்கமான ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் மாடர்ன் ஹஸ்பண்ட் தான். நீ எத்தனை பேரை வேணாலும் லவ் பண்ணிக்கோ, ஏன் எவன் கூட வேணாலும். ஆனா கல்யாணம் என்ன பண்ணிக்கோ, அது மட்டும் போதும் சரியா? அப்புறம் இன்னும் 2 நாள் நமக்கு கல்யாணம். அதனால நான் இனிமே அடிக்கடி ஒரு ரூமுக்கு வருவேன். சும்மா ஏன் வந்தெல்லாம் கேட்க கூடாது சரியா தன்யா பேபி? சரி ஓகே, நீ வரும்னு நினைச்சு ஃபீல் பண்றேன்னு தெரியுது. ஃபீல் பண்ணிக்கோ. இன்னும் 2 நாள் தானே, 2 நாள் எவ்வளோ ஃபீல் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கோ. ஏன்னா அதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி ஆயிடுவ. வரட்டா பொண்டாட்டி? கேவலமா பேசிட்டு போறான். ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? அப்போ என் வாழ்க்கை இவன் கூட தானா? ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் 2 நாள்ல என் தன்யாவுக்கு கல்யாணம். இதை என்னால நினைச்சே பார்க்க முடியலையே. காலம் ஃபுல்லா எப்படி நான் என் தன்யா நினைப்புல இருக்க போறேன்னே சத்தியமா தெரியல. தன்யா, நீ எதுக்காக என்ன லவ் பண்ண? இந்த உலகத்திலே அதிகமா பாவம் செஞ்சவன் நான் தான். உண்மையா அவ்வளோ காதல கொட்டி கொடுக்கிற ஒரு பொண்ணை இன்னொருத்தவனுக்கு விட்டு கொடுக்க போறேனே, நான் தாண்டி உண்மையாவே பாவி. இந்த பாவியை ஏண்டி நீ லவ் பண்ண? ஆனா என்னடி தன்யா பண்றது? இது தாண்டி நம்ம வீதி, இதுதான் வீதி. என்ன இது, காலிங் பெல் சவுண்ட் கேக்குது? யார் வந்திருக்கா? சிஸ்டர், வைஷ்ணவி சிஸ்டர், வாங்க. என்ன சிஸ்டர் திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? சாரி சிஸ்டர், நீங்க கால் பண்ணும்போது நான் மும்பைல முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். அதனால தான் உங்க காலை நல்லா அட்டன் பண்ண முடியல. மார்னிங் தான் சிஸ்டர் மும்பைல இருந்து வந்தேன். என்னாச்சு?
ஆமாம் வர்ணண்ணா, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் தான் உங்களை நாங்கள் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். பட் உங்களை எங்களால் ரீச் பண்ணவே முடியலண்ணா. அதனால தானே எனக்கு வீடு தேடியே வந்துட்டோம். ஓ ஓகே சிஸ்டர், 2 பேரும் நின்றுட்டே இருக்கீங்க பாருங்க, உட்காருங்க, நான் ஏதாச்சும் குடிக்க எடுத்துட்டு வரேன். ஸோ ஓகே வர்ணண்ணா, இருக்கட்டும். வர்ணண்ணா, ஆக்சுவலாக நாங்கள் டேரெக்டாகவே விஷயத்துக்கு வரோம். அண்ணா, இன்னும் 2 டேஸில் தன்யாவுக்கு மேரேஜ், உங்களுக்கு தெரியும்ல? ஆமா சிஸ்டர், ஏன் ஏன் கேக்குறீங்க? பாருங்க வர்ணண்ணா, நாங்கள் சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே விஷயத்துக்கு வரோம். தன்யா எங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டா. இல்ல புரியல. ஆமாம் வருணண்ணா, தன்யா எங்ககிட்ட நடந்த எல்லாத்தையுமே புண்ணு விடாமல் சொல்லிட்டா. இங்கே பாருங்க வருணண்ணா, நீங்கள் தன்யா கிட்ட பேசினதுலாம் கொஞ்சமாச்சும் சரியாக இருக்காண்ணா? சத்தியமாக என்னால் இப்போ கூட நம்ப முடியல நீங்களா தன்யா கிட்ட இப்படிலாம் பேசியிருப்பீங்கன்னு. ஏன் வருணண்ணா, ஏன்? ஆமாம் வருணண்ணா, மித்து சொல்கிற மாதிரி நீங்களா எப்படி பேசுனீங்கன்னு எங்களால் இப்போ வரைக்கும் சத்தியமாக நம்பவே முடியலை. இத்தனைக்கும் தனியாவே எங்களுக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும். இந்த கொஞ்ச நாள்லேயே தனியா மாதிரி ஒரு பொண்ணை நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போவுமே ஜாலியாக பேசிக்கிட்டு கலகலப்பாக இருப்பாள். ஆனால் அவள் அழுதுகிட்டே எங்கள்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது சத்தியமாக எங்களுக்கு மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுண்ணா. அதோட தனியாக சொல்லும் போதே தெரிஞ்சது அவள் உங்கள் மேலே எந்த அளவுக்கு நேசம் வச்சுருக்கான்னு. ஆனால் உங்களுக்கே வரணுன்னா அவளோட பாசம், நேசம், காதல் இது எதுவுமே புரியவே இல்லை. ஏன் வரணுன்னா, ஏன்? தன்யா பேசின கொஞ்ச நேரத்திலே எங்களுக்கு தன்யா உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கான்னு புரிஞ்சதுண்ணா. ஆனால் கிட்டத்தட்ட தன்யா உங்களை 8 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கா. உங்களுக்கு தன்யா வச்சுருக்க காதல் புரியவே இல்லையாண்ணா? இல்லை புரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறீங்களா? இங்கே பாருங்கள் வரணுண்ணா, நீங்கள் எதுக்காக தன்யா கிட்ட அந்த மாதிரி மோசமாக பேசுனீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் பொண்ணே ஒன்று மட்டும் சொல்கிறேன் வரணுண்ணா, தன்யா உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கா. அவள் மனசு ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை வரணுண்ணா, 8 வருஷமாக உங்களை அவள் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கா. இப்போ கூட தன்யாவுக்கு ஒன்றும் ஏதோ ஒரு நல்லவன் கூடலாம் கல்யாணம் நடக்க போகிறதில்ல. அந்த ராகுல் ரொம்ப மோசமானவன் வரணுண்ணா. அவனுக்கு எப்படி வரணுண்ணா உங்களால் தன்யாவை விட்டு கொடுக்க முடியுது? இங்கே பாருங்கள் வரணுண்ணா, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தனியாகவே விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அது உங்களோட பர்சனல், அதில் எங்களால் தலையிட முடியாது. ஆனால் ஒரு நல்லவன் கூட கல்யாணம் நினச்சினா பரவாயில்லண்ணா. அந்த ராகுல் சரியான பொறுக்கினா. நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி அவன் நல்லவனே கிடையாது. அவனுக்கெல்லாம் தனியா கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவனா. எப்படின்னா உங்களால் அந்த பொறுக்கி கூட போய் தனியாவுக்கு கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுது? பாருங்க வரணுண்ணா, வைஷு சொன்ன மாதிரி நீங்கள் தன்யா கிட்ட எதுக்காக அப்படி மோசமாக பேசி அவளை அவாய்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு சத்தியமாக தெரியாதுண்ணா. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, தன்யா உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கா. சத்தியமாக சொல்கிறேன், தன்யா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்ண்ணா. அப்படிப்பட்ட தங்கமான ஒரு பொண்ணுக்கு அந்த பொறுக்கி பெயர் ராகுலை எப்படி என்ன உங்களுக்கு விட்டு கொடுக்க மனசு வருது? சத்தியமாக எனக்கு தெரியலண்ணா. சரி வரணுண்ணா, இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நேரில் பார்த்து சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால தான் உங்களை பார்க்கவே வந்தோம். இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்களோடதுண்ணா. சரிண்ணா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே வரணுண்ணா, டிசிஷன் இஸ் யுவர்ஸ். நாங்கள் கிளம்புறோண்ணா, பாய். மித்து, என்னடி இது? வர்ணனா ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லுவார்னு பார்த்தா அவர் என்னடி இப்படி சைலண்டாக நிற்கிறாரு? அப்போது தன்யா சொன்ன மாதிரி அப்போது வர்ணனா தன்யாவை விரும்பவே இல்லையோ? இல்லை வைஷு, வர்ணனாவும் தன்யாவை லவ் பண்ணுறாரு. ஏன்னா தன்யாவை பற்றி பேசும்போதெல்லாம் வர்ணனா கண்ணு கலங்கினதை நான் பார்த்தேன்டி. எனக்கு என்னமோ அவர் ஏதோ ரீசனுக்காக தான் தன்யா கிட்டே இப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் இப்போவும் எனக்கு வர்ணனா மேலே நிறைய நம்பிக்கை இருக்குடி. கண்டிப்பாக அவர் ஏதாச்சும் பண்ணுவார்னு எனக்கு தோணுதுடி. வைஷு வைஷு, அங்கே பாரு, அது ராகுல் தானே? ராகுல் உனக்கு என்னாச்சு ராகுல்? என் கால்ஸ் எதையுமே நீ அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற, மெசேஜ் எதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. ஏன் ராகுல், எதுக்காக என்ன எப்படி நீ திடீர்னு அவாய்ட் பண்ற? ஹே பூஜா, இப்போ எதுக்கு நீ அழுது சீன் போட்டுக்கிட்டு இருக்கா? இங்க பாரு பூஜா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு. சும்மா எதுக்கு நீ அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா? என்ன பிரேக்கப்பா? ராகுல், என்ன ராகுல் பேசுற நீ? ராகுல், நான் கன்சீவா இருக்க ராகுல். இது உனக்கு நல்லா தெரியும் தானே? தெரிஞ்சுக்கிட்டும் எதுக்காக ராகுல் பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்ற? ப்ளீஸ் ராகுல், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ ராகுல். என்ன கல்யாணம் பண்ணிக்க ராகுல், ப்ளீஸ். வாட்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆர் யூ ஜோக்கிங்? இங்க பாரு பூஜா, என்னால எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு எவன் அப்பனோ அவங்கிட்ட போய் கேளு. என்னாலலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உனக்கும் எனக்கும் இடையில எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்க்குற வேலையோ என்ன மீட் பண்ற வேலையோ வச்சுக்காத. காட் இட்? ராகுல், என்ன ராகுல் பேசுற? நீ பேசுறதுலாம் உனக்கு நியாயமா இருக்கா ராகுல்? ப்ளீஸ் ராகுல், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ராகுல். என் வயித்துல உன் குழந்தை வளருது ராகுல். ப்ளீஸ் ராகுல், ப்ளீஸ். ஹே ஷட் அப், ஓகே? சும்மா நியாயம் அநியாயம் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது. ஹே, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு எவன் அப்பனோ அவங்கிட்ட போய் கேளுடி. சும்மா என்கிட்ட வந்து நியாயத்தை சொல்லு அநியாயத்தை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. ஹே, இங்க பாரு, உன் கூட பழகுன பாவத்துக்கு 5 10 தூக்கி போடுறேன், அள்ளிக்கிட்டு போயிட்டே இரு. இன்னொரு டைம் என்னை மீட் பண்ணணும்னு நினைச்சா அவ்வளோதான் சொல்லிட்டேன். மித்து, என்னடி இந்த ராகுல் ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்னடானா இப்படி அழுதுகிட்டு அவன் கிட்ட பேசிட்டு இருக்கு. என்னவாடி இருக்கும்?
அதான் வைஷு நானும் யோசிக்கிறேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தோணுது. அதனால தான் அந்த பொண்ணு பொது இடன்னு கூட பார்க்காம இப்படி அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து பேசினா தாண்டி தெரியும். ராகுல் கிளம்பிட்டான். பேசாம அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்போம் வா. வைஷு என்னடி பேசுற? அந்த பொண்ணு யாரு என்னன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம கேட்டா உடனே அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிடுவாளா என்ன? சொல்ல மாட்டாதான் வைஷு. ஆனா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானடி. சரி வா, அந்த பொண்ணு வேற கிளம்ப போறா பாரு, சீக்கிரம் வா. என்ன ராகுல் சின்னமும் பேசிட்டு இருக்கான், திடீர்னு எதுக்காக அவன் இப்படிலாம் என்கிட்ட பேசுறான்? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீதான் என்னோட உலகன்னு என்னைய சுத்தி சுத்தி வந்தா, இப்போ திடீர்னு இப்படி பேசுறான். என்னாச்சு உனக்கு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க, என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க, உங்களை தான் கூப்பிட்டோம். அது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவர்கிட்ட நீங்கள் நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவர் யாரு? சின்னவங்க திடீர்னு ராகுல் பற்றி கேட்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் யார் என்னன்னே தெரியல. இவங்க கிட்ட எப்படி நம்ம சொல்ல முடியும்? சிஸ்டர், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. என்னடா இது திடீர்னு வந்து அவங்க யார் என்னன்னு நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னு தானே? இங்கே பாருங்க சிஸ்டர், நாங்கள் எப்படி கேட்குறோன்னு நீங்கள் எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை பார்த்தாவே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. அதோட இப்போ ஒருத்தன் போனால அவன் ராகுல் தானே, அவனை எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ராகுல தெரியுமா? ஆமாங்க, அவனை எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட உங்களை பார்த்தாவே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. என்னாச்சுங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இங்கே பாருங்க சிஸ்டர், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்னடா இது திடீர்னு வந்தாங்க, ராகுல் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அதோட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்கள நம்பி நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தானே. இங்கே பாருங்க சிஸ்டர், எங்களை நீங்கள் தாராளமாக நம்பலாம். அதோட நாங்கள் ஒன்றும் யாரோலாம் கிடையாது, ராகுலோட ரிலேட்டிவ்ஸ் தான். என்ன ரிலேட்டிவ்ஸா? ஆமாம், ராகுல் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறார்ல தன்யா, அவரோட அண்ணனுங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க நாங்கள் தான். என்ன, ராகுல் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? ஆமா. ஏங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ராகுலுக்கு இன்னும் 2 டேஸ்ல கல்யாணம். தெரியாது. நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? ராகுலுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணமா? ஆமா சிஸ்டர், நாங்க உண்மையா தான் சொல்றோம். இன்னும் 2 நாள்ல ராகுலுக்கு கல்யாணம். போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. அவன் நல்லா ஏமாத்திட்டான். ஐயோ என்னாச்சுங்க? எதுக்காக இப்படி திடீர்னு அழுவுறீங்க? ப்ளீஸ் அழாதீங்க. ஐயோ சிஸ்டர், எதா இருந்தாலும் சொல்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அழறீங்க? ஃபர்ஸ்ட் அழாதீங்க. இல்லாது நானும் ராகுலும் லவ் பண்ணோம். திடீர்னு ராகுல் கொஞ்ச நாளா என்ன அவாய்ட் பண்ணனா. நான் அதை இப்பதான் கேட்டேன் என்ன. ஆனா அவன் என்ன எதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்பதான் தெரியுது அவனுக்கு கல்யாணம் தான் என்ன அவாய்ட் பண்ணியிருக்கான்னு. வாட்? என்ன சொல்றீங்க? நீங்களும் ராகுலும் லவ் பண்ணீங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல, வயித்துல ராகுலோட குழந்தை வளருது. அததான் இவ்வளவு நேரம் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வயித்துல வளர குழந்தைக்கு நான் அப்பன் கிடையாதுன்னு என்னென்னமோ பேசிட்டு போறான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வாட்? ராகுலோட குழந்தை உங்க வயித்துல வளருதா? என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா, சத்தியமா ராகுலோட குழந்தை என் வயித்துல வளருது. அவன் நல்லா ஏமாத்திட்டான், என் வாழ்க்கையே போச்சு. பொறுக்கி ராஸ்கல், அவன் பொறுக்கின்னு தான் நினைச்சா இப்படி ஒரு முள்ள மாதிரி தனத்தை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு எவ்வளவு ஜாலியா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். என்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது. இங்க பாருங்க, ப்ளீஸ் அழாதீங்க. ராகுலுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் இருக்கிறது உண்மைதான். ஆனா ப்ளீஸ் எங்களை நீங்க நம்புங்க. கண்டிப்பா ராகுல உங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாங்க, உண்மையா தான் சொல்றோம். உங்களுக்கும் உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நியாயம் வாங்கி தர வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனா எங்களுக்கு நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன பூஜா, பண்ணுவீங்க தானே? கண்டிப்பா கண்டிப்பா பண்றேன். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணுக்கு எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு ரெடியாவா? சத்தியமா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். சரி ஓகே பூஜா, நீங்க பத்திரமா ஹாஸ்டல்ல இருங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு உங்களை நாங்க கூப்பிட்டுட்டு போறோம். சரியா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பூஜா, நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் உங்களால தான் ஒரு நல்ல பொண்ணோட லைஃப் சேவ் ஆக போகுது. சரி பூஜா, நாங்க என்ன ஏதுன்னு பேசிட்டு உங்களை ஹாஸ்டல்ல வந்து கூப்பிட்டுட்டு போறோம். சரிங்க, கிளம்புறேன்.
மித்து கிண்ணடி இது நம்ம இப்போவே அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஆதி சார் வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம்ல. எதுக்காகடி யோசிச்சு சொல்கிறோன்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்க? வைஷு, சில விஷயத்தெல்லாம் எடுத்தோ கவுத்தோம்லாம் பண்ண முடியாதுடி. நீ சொல்கிற மாதிரி இப்போவே நம்ம இந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிறுத்தலாம் தான். ஆனால் நம்ம சொல்கிறத யாரடி நம்புவா? யாருமே நம்ப மாட்டாங்க. அதோட அந்த ராகுல் எவ்வளோ மோசமானவன்னு இதுலேருந்தே தெரியுது. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. அந்த 2 நாளில் இந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவன் கண்டிப்பாக அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குடி. அதனால தாண்டி சொல்கிறேன், பொண்ணு நம்ம கல்யாணத்தன்னைக்கு முத நாள் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போகணும். அப்படி இல்லைன்னா கல்யாணத்தன்னைக்கு கூப்பிட்டுட்டு போனா தாண்டி அந்த பொண்ணுக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் நடக்கும். தனியாவோட லைஃபையும் நம்மளால சேவ் பண்ண முடியும். நம்ம இப்போவே கொண்டுட்டு போய் நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக ராகுலும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதுக்காக தாண்டி சொன்னேன் 2 நாள் ஹாஸ்டலில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னைக்கு கூப்பிட்டுட்டு போகலான்னு பார்த்து நம்மளே கையோட கூப்பிட்டுட்டு போகலான்னு. ஆமாம் மித்து, நீ சொல்கிறதும் சரிதாண்டி. அட் த சேம் டைம் ஆதி சார் அர்ஜுன் 2 பேருமே இப்போதைக்கு அவங்க வீட்டில் இல்லை. 2 பேருமே பெங்களூர் போயிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் இல்லாத டைமில் இந்த பொண்ணை நம்ம கூப்பிட்டுட்டு போனோன்னா கண்டிப்பாக ராகுலும் அவங்க அம்மாவும் ஏதாச்சும் பிளான் பண்ணி எப்படியாச்சும் சொதப்பிடுவாங்க. ஸோ நீ சொல்கிறதாண்டி சரி. நம்ம கல்யாணத்தன்னைக்கு காலையில் இந்த பொண்ணை கோவிலுக்கு டேரெக்டாக கூப்பிட்டுட்டு போயிட்டோன்னா அப்போது அந்த இடத்துல ராகுலால் போடவும் முடியாது, புளியவும் முடியாது. எல்லாருக்கும் நேரமும் நல்லா தொக்கா மாட்டிப்பான். அவனுக்கு வேறு வழியும் இல்லை, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஒரே டைமில் தனியாக வாழ்க்கையும் சேவ் ஆகிடும், இந்த பொண்ணுக்கும் உண்டான நியாயமும் கிடச்சிருண்டி. நீ சொல்கிறது சரிதான் மித்து. அப்பா இப்போதான் மித்து மனசெல்லாம் நிம்மதியாக இருக்குது. ஆமாம் வைஷு, தனியாக லைஃபை எப்படி சேவ் பண்ண போகிறோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். இப்போ தாண்டி கடவுள் ஒரு நல்ல வழியே காட்டியிருக்காரு. பாவுண்டி தன்யா ரொம்ப பயந்து போயிருப்பா. வைஷு, நீ நானும் போய் தன்யாவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாமா? மித்து, நானே தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்டி. பாவுண்டி தன்யா மனசு ஃபுல்லாக வரணும் நான் வச்சுக்கிட்டு இன்னும் 2 நாளில் கல்யாணம்னு பாவம் அவன் நிலைமை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இப்போ தான் நமக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிருச்சுல, தன்யாவை போய் சமாதானப்படுத்துவோண்டி வா.